விட்டு பிரிந்த நம் சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நம் கழக தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த ஆண்டு கழகத்தின் சார்பில் யாரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையகம். அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி. சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும், சோகத்தை பேசும், சோகத்தை பேசும், நல்லதை பேசும். மானம் கெட்ட போல ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கரூர் சம்பவத்துல உயிரிழந்தவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்டே 10 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இது வரைக்குமே இன்னும் கொடுக்கவே இல்லை. நேத்து சாயந்தரம் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோல தவறான பதிவு எல்லாம் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் நான் கண்டிப்பா வந்து போட்டிருக்க மாட்டேன். ஒரு பொய்க்காத புத்தகத்தை படுறா போடா. சரி, ஒரு பொய்க்காத வச்சிடறா, மன சாந்தியா ஆகும்டா. என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் அந்த வீடியோ பார்த்துட்டு, ஆனா கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசு உடனடியா வந்து 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுத்துருச்சுன்னா நீங்க வந்து தவறுதலா பேசியிருக்கீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு நேத்தே உடனே அந்த வீடியோ வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமேட்டு நான் எந்த வீடியோ போட்டாலுமே 1க்கு 4 வாட்டி நான் கிராஸ் செக் பண்ணிட்டு நான் போடுவேன். சத்தியமா சதி கோட்பாடு நம்புவதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவன் எல்லாத்தையும் நம்பிட்டோம். அவன் அரசாங்கம் திட்டமிட்டு செய்து விட்டதுன்னு கூட நம்பிட்டோம். ஆனால் அதை நம்பி இருந்தால் அந்த 10 லட்சம் இளைஞர்கள் ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் விக்டிம்ஸ் போட்டிருக்கணும். ஆனா ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு போடுறானா அந்த மனநிலை எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது? இந்தியாவிலேயே நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. இந்த மாதிரி திரை உலகத்தை நடிகர்களை நம்பி வந்து ஒட்டுமொத்தமா அடமான வச்ச மாதிரி நிக்கிறது வந்து வேற எந்த ஸ்டேஜ்ல கர்நாடகால நான் பார்க்கல, கேரளால பார்க்கல, ஆந்திரால பார்க்கல. என் டி ராமாராவோட முடிச்சிட்டாங்க. அங்க இது நம்ம வேற டாக்டரோ இன்ஜினியரோ ஆடிட்டரோ யாருமே காப்பாற்ற முடியாது நினைக்கிறாங்க. நடிகர்கள் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் ஒரே நேரத்துல 8 பேர் அடிக்கிறார். தளபதி வேற மாதிரி நாங்க வந்து எல்லாமே பண்ணுவோம். நல்ல ஜென்டில்மேனா இருந்ததுன்னு சும்மா இல்லாம எல்லாம் லீடர்களே. ஆனா லோயலாமணி தெரியல உங்களுக்கு? ஆமா ஆமா. அவர் யாரு? டிவிக்குள்ள மெம்பர் தானே? ஆமா ஆமா. அவரு இந்த எஸ்ஐடி தெரியல உங்களுக்கு? எஸ்ஐடி டீம். அந்த எஸ்ஐடி டீம் வந்து ஒரு சில ஆதாரங்களை எரிச்சிட்டாங்க, கொளுத்திட்டாங்க சொல்லி பென்ட்ரைவ் அப்படி சொல்லி ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. ஆமா. வதந்தியை ஃபார்ம் பண்றாரு. அதேதான் தொடர்ந்து நடந்த ஃபர்ஸ்ட் நடந்த சம்பவத்தும் பார்த்தோன்னா கரூர்ல 41 பேர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா இவங்க 3 நாள் பேச்சு மூச்சே இல்லை. 3 நாள் கழிச்சு விஜய் வீடியோ போடுறாப்புல. என்ன காரணம்? அப்பவே சின்ன பசங்க கிட்ட வந்து வதந்தி ஃபார்ம் பண்ணி விட்டாங்க. வெளியில இங்க உள்ள வந்துட்டாங்க, கத்தியால குத்துட்டாங்க, கீச்சிட்டாங்க, செந்தில் பாலாஜி உள்ள இறங்கிட்டாப்புல, ஆளுங்கட்சி விஜய் வளர விடாம பாக்குது அப்படின்னு நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. நான் அவனை சொல்லுவா லைலாமணி அதே வேலை தான் பண்றாங்க. என்ற அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல ஆனாலும் அரசியல் ரீதியாக இந்த விவகாரம் தொடக்க முதலே ஒரு கான்ஸ்பிரசி தியரியோடயே கம்பேர் பண்ணப்பட்டு வருது. கரூர்னா அங்க நடந்திருக்கும், இது நடந்திருக்கும், இப்போ சீட்டில் இது கொளுத்திட்டாங்க அப்படின்னு. ஆனா அதற்கு என்ன காரணங்கள் சொல்லப்படுதுன்னா, ஏங்க இது எல்லாத்தையும் கொண்டு போய் நாங்க சிபிஐட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். அது லோக்கல் நீதிமன்றத்து முன்னிலையில தான் சிபிஐ ஹேண்ட் ஓவர் பண்ணனும்னு சொல்றாங்க. கோர்ட்ல தான் கொடுக்குறோம். அப்படிங்கிறப்ப ஏனோ தானோன்னு கொடுத்துட முடியாது. அப்போ இதை ஏன் எரிச்சோம் அப்படின்னா, இது வந்து இன்னொரு காப்பி இருக்கக்கூடாது. அந்த காப்பியில் நாளைக்கு ஒரு டேட்டாவை டிலீட் பண்ணிட்டா மறுபடியும் எப்போ வேணாலும் ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். நம்ம அது சிஸ்டமாக இருக்கும், லேப்டாப்பாக இருக்கட்டும், பென்ட்ரைவாக இருக்கட்டும், எதில் போட்டாலுமே திருப்பி ரிட்ரைவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் சாஃப்ட்வேர் நிறையா வந்துடுச்சு. இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஆத்தென்டிக்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஃபைல்கள் தான் இருக்குது. அதில் நிறைய பேரோட விஷயங்கள்லாம் இருக்குது, விசாரணை பண்ணதெல்லாம் இருக்குது. அது இன்னொருத்த கையில போகக்கூடாது. 2வது தமிழக அரசு அதை வச்சுக்க கூடாது. எஸ்ஐடி டீம் கிட்ட அந்த பதிவுகளே இருக்கக்கூடாது. அதனாலதான் டிரான்ஸ்பர் பண்ண அடுத்த நிமிடமே இதை எரிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது. இதை கூட தெரியாம ஒரு தற்கொலை தான் வந்து நம்ம லைலாமணி அவர் அந்த கட்சியில வந்திருக்காரு. குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? பாரு வதந்திய இப்ப பாக்குறோம் நினைப்பான். ஆமாண்டா அங்க போடுறா, எதிர்கட்சி என்ன பண்றான்னு போடுறா, ஆளுங்கட்சி இன்னும் போட்டு அப்ப எல்லாம் இவனு தான் பண்ணிக்கிறான் பொழுது அப்படிதான் பார்க்க தோணும். கண்டிப்பா இது அவனுக்கு ஒன்னும் தெரியும், இதனால தான் பண்ணிருக்காங்கட்டு தெளிவா சொல்றாங்க. அங்கேயே இதை கூட தெரியாம வந்து பேசி இது ஒரு வீடியோ போடுற, இந்த ஸ்டேட்டஸா போடுற, எடுத்து போடுறான். நீ எவ்வளவு பேர் கேவலமான ஆளா இருப்ப. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? ஒரு வார்த்தை, ஒரு நிமிஷம். நான் வந்து அரசை கண்டிச்சேன். கேசி பழனிசாமி பேசும்போது நான் இந்த விவகாரத்தில் இன்னும் கூடுதல் பாதுகாப்பு கொடுக்க தவறிய அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்க சொல்லுங்க, தற்குறித்தனமாக கூட்டத்தை சேர்த்து ஆட்டம் போட்ட விஜயும் தாவைக்காக கண்டிக்கிறேன் சொல்லுங்க. வேற ஏதோ ஒரு வார்த்தையா சொல்லுங்க. ஏங்க அவர் திமுக கண்டிப்பாரு சொல்லுங்க. இந்த நிமிடம் வரைக்கும் அவர் வாயிலிருந்து விஜயை கண்டிக்கிறேங்க வார்த்தை வரல. இது 41 பேர் மரணங்களுக்கு செய்யற துரோகம்.
அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அரசின் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது, அதை விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்க தரப்பு பேச்சு. என்னடா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு முட்டா பயல. ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்ன வரைக்கும் பார்த்தனா ஆளுங்கட்சி செய்தி. ஆனா எதனா ஒரு வீடியோ ஆதாரம் காட்டானா எவனாலையும் காட்ட முடியல. கட்டலே இல்லையா இதெல்லாம் வரைக்கும் ஏன்னா எத்தனை பேர் நீங்க கையில போன் இருக்கு, ஆண்ட்ராய்டு இருக்கு, ட்ரோன் பறந்து நிக்குது. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. நடந்த தவறிலிருந்து பாடம் கத்துக்கணும். அது ஒரு தவறு, ஆமா ஒரு தவறு நடந்துருச்சு. நான் நினைக்கல யாருமே தமிழக முதல்வர் ரொம்ப கனிவா அன்பா சொன்னாரு, அதை நான் ரொம்ப ஏற்கிறேன். நான் எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டன் சாகணும்னு நினைக்க மாட்டோம். இது போல ஒரு பக்குவமான பேச்சு நீங்க முதல்வர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கணும். வாங்கி கொடுறா. முதல் முறையா 41 பேரின் மரணத்தின் மீது ஒரு கூட்டணி கட்டி எழுப்பப்படும் என்று சொன்னால் அது எத்தனை பெரிய அவமானம், எத்தனை பெரிய துயரம் என்பதை தமிழ்நாடு மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. டேய் செருப்பால அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எதுல அடிக்கடா? ஆகலாம். நீ சமாளிக்க முடியாம நீ ஒட்டுமொத்த இடத்துல வந்து காலதாமதப்படுத்தி மக்கள் கூட்டத்தை கூட்டி அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம, தண்ணி கொடுக்க முடியாம, இடத்தை ஏற்பாடு செய்யப்பட முடியாம, நீ உன்னோட தப்பால உன்னோட கையாளத்தனதான் 41 பேர் இறந்ததுக்கான முழுக்க காரணம். இன்னி வரைக்கும் விஜய் வந்து ஒரு சாரி மன்னிப்பு கேட்கல. எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்க போய் அந்த ஸ்பாட்ல இருந்து நாங்க பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்க சைட்ல நாங்க எதுவும் செய்யல. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்ல இந்த மரக்கிளைகள் ஏறாங்க எல்லாம் சொல்றாங்க. மரக்கிளைகள் ஏறுற வரைக்கும் காவல்துறை என்ன பண்ணி நினைச்சு? ஓ அப்படியா? மரத்துல ஏறி உட்காராதீங்க, அந்த கிரில்லு கிட்ட போகாதீங்க, இப்படி வந்துருங்க, இந்த பக்கம் வயர் எல்லாம் இருக்குதுங்க. சப்போஸ் இப்போ இப்படி வந்திருக்கலாம், காவல்துறை சொல்லியும் அவங்க கேட்காம இருந்திருக்கலாம். டேய் முட்டாளுங்களா, திருந்துங்கடா முதல்ல. ஆனா எந்த ஒரு மோஸ்ட் ஆஃப் த ஒரு மக்களும் வந்து என்ன மாதிரி நான் ஒரு நம்மளோட வயசுல பெரியவங்க சொல்றாங்களோ இல்ல நம்மளோட பவர்ல இருக்கவங்க சொன்னாலும் அதை கேட்டுக்கணும்ன்றது எனக்கு தெரிஞ்சு டிவில இருக்கு சார். இதெல்லாம் தாண்டி இன்டிமேட் பண்ணிருக்காங்க போலீஸ். முதல்ல ரவுண்ட் ஆன கிட்ட நீ உள்ள வரும்போதே டேய் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, இங்கே மூட்டு பேசுறோம் சொல்லியும் நான் அங்கதான் பேசணும்னு சொல்லி. லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுன்னா நான் உண்மையுங்க, நீங்களோ நானும் அந்த மாதிரி ஒரு ஆளா இருந்திருந்தா இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுன்னா நம்மள பேசணும் அவசியமே கிடையாதுங்க, கிளம்பி போயிடணும். ஒரு எமர்ஜென்சி யாரோ ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வழி விடுங்க, ஒரு ஆட்டோ போகணும். நம்ம மீட்டிங்கே நடக்கலைன்னாலும் பரவாயில்ல, அவங்க போய் ஆஸ்பத்திரிக்கு. ஒரு பிரச்சனைன்னு வந்தா அந்த பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு களத்துக்கு வர்றவன் தான் தலைவன். புறமுதுகு காட்டிட்டு ஓடுறவன் தலைவன் கிடையாது. விஜய் செஞ்சது அதுதான். தலதெறிக்க ஓடி போன ஒருத்தன் நம்மளுக்கு எப்படி தலைவனா இருப்பான்? அந்த சென்ஸுக்கு வந்து காமன் ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. அவங்கள சொல்லும் போது நம்ம ஆடியன்ஸ் தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்படியான பார்வையில வந்தாங்க, ரசிகர்கள் தான். பெருசா இத்தனை உயிர் ஓய் கிடக்குது, என்ன செய்ய முடியும்? நான் அடுத்த ஊருக்கு எந்த முதலை வச்சு மாநாடுக்கு போவேன். அவன் மாநாட்டுக்கே போக கூடாது, போனான்னு வச்சுக்க. நான் சொல்றேன், அவன்கிட்ட சொல்லுங்க, நான் உடல சிறப்ப கட்டியாத அடிப்பேன். போய் நீ சொகுசா படுத்திருக்கிற ஏசியில நாங்க கிடக்கிறோம், வீதியில கிடக்கிறோம். அத்தே கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்போம்? தார் ஆயிருப்போமே. என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க? தலைவருக்கு வர வேணும். யாருங்க? விஜய் வர வேணும். கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்ல. என் பய போனாலும் போயிட்டு போறியா. உயிரியா அதை பத்தி யோசிக்கிறாங்களா? அந்த அம்மா பேசின வார்த்தை நமக்கு ஒரு மாதிரி பகிர்னது. இது என் பாச கூட்டம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தாயா, இந்த மாதிரி ஒரு அம்மாவா? ஏன்னா இன்கேஸ் இந்த நரகம் சொர்க்கம்ன்றாங்களா, அதெல்லாம் இருக்குது உண்மையா இருந்தா மேபி அந்த பையன் கேட்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருந்தா, என்னடா நம்ம அம்மா இந்த மாதிரி பேசு. இந்த மங்கையர் கரசியை மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. இந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். என் பையன் போனாலும் பரவாயில்ல, என் தளபதிக்காக நான் பார்த்தேன்ல, அவர் ஆட்சிக்கு வரணுன்றாரு. இப்படி பேசுற ஒரு அம்மா இருக்காங்களா, இது எப்படி தெரியுமா? அந்த அம்மா மேல கோவம் வருது. இந்த கேஸ் ஜெயிக்காது. ராசா கண்ணு ரோட்ல அடிபட்டு இறந்ததாதான் ஆதாரம் இருக்கு. உங்களுக்கு சம்மதம்னா அந்த போலீஸ்காரங்கிட்ட பேசி தேவையான பணம் வாங்கி தரேன். பசங்களோட எதிர்காலத்துக்கு தேவைப்படும். பொறுக்க போற புள்ளிக்கு இதான் அப்பன்னு காட்டுறதுக்கு என் புருஷன் இல்ல. ஆனா என்கிட்ட நிறைய பணம் இருக்கும். அதுல தான் பிள்ளைங்களுக்கு சோறு போடணும். இந்த சோத்துக்கு பணம் எதுமாவது வளர்ந்த அப்புறம் பிள்ளைங்க கேட்டதுன்னா இதுங்க அப்பனே அடிச்சே கொண்டு வந்து கொடுத்த காசு, அதுலதான் நம்ம பொழைக்கிறோம் சொல்லட்டுமா சார்? விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோபமோ வருத்தமோ கிடையாது? எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க சார், எல்லளவும் கிடையாதுங்க சார். இப்பனாலும் சார், எப்பனாலும் சார். அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன்லங்க சார், விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நான் இருக்கேங்க சார். வீடியோ பார்க்கும்போது ஒட்டுமொத்த தமிழோட மக்கள் கோவப்படுறாங்க அந்த மக்கள் மீது.
ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க, குழந்தை போச்சு, அண்ணன் போச்சு, தம்பி போச்சுன்ட்டு. அப்ப அந்த 20 lakhs நான் காசு தர இந்த மாதிரி பேசு அப்படின்னு பேச வச்சு அந்த பின்னடிக்கிறவன் அவன் டிவிக்கே கும்பல். எவ்வளவு கேவலமா இல்லது பார்க்கும்போது. இவங்களெல்லாம் பார்த்தாலே இங்க 20 lakhs நீங்க வாங்குறது பிரச்சனை இல்லை, அது ஏன்னா சாதாரண வாங்குங்க, அது தப்பு கிடையாது. நிதியை வந்து எல்லாம் தான் தராங்க, ஆளுங்கட்சி தருது, விசிக தருது, எல்லாம் தராங்க. இந்த கட்சி தருது வாங்குனா அதை வாங்கிட்டு நீ பேசுறீங்க தெரியுமா, மனச்சாட்சி இல்லாம. என் பிள்ளையே போனாலும் பரவாயில்ல, என்ன மனச்சாட்சி? யார் உங்களோட பேச வச்சான்? அவனை அப்படி பேச வச்சுன்னா செருப்பு கைட்டி வாங்குறதுல அவன்லாம் என்னடா பேச்சு பேசுகிறீங்க, டே என் புள்ளடா, இதெல்லாம் ஒரு காசாடாது, மயிறு காசான்னு சொல்லி பேசணும் இல்ல. அப்ப அந்த பேசாம இந்த எப்படி வந்து போச்சு, அந்த மனசாட்சி எப்படி போச்சுன்றதுதான் ஒரு மாதிரி இருக்கு. எங்க தலைவரும் சரி, தமிழக வெற்றி கழகமும் சரி, 16வது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் யாரும் பேச முடியாத அளவுக்கு மிகுந்த வலியோட இருந்துகிட்டு இருக்கோம். என்னையா இந்த இடத்த தாண்ட முடியல, நான் சொல்றேன் கேள்வி, நான் சொல்றேன் கேள்வியா, நீ ரொம்ப அழுக நீ பாட்டு சீன சொல்லு. இல்ல கடக்க முடியல, கடக்க முடியல விட்டுரு. என்ன வெடி வச்சுருக்கீங்க? லட்சுமி வெடி. லட்சுமி வெடியா? அம்பாளா தேவிய வெடியில வச்சு வெடிச்சு கொண்டாடுறீங்களா? தீவிரவாதிங்களா? கொண்டாடுங்களா? அம்பாளை என்னை காப்பாத்தி கொண்டு போயிடுறேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.